இப்போ இந்த 2026ல இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? 2026ல சோஃபார் ஸோ அதிகமான, ஏன்னா இன்னும் ஒரு 7 மாதம் 6 மாதம் ஆமா, இருக்கு. ஆமா. 2026ல சோஃபார் இன்னைக்கு தேதி வந்து 3ஆம் தேதி 3/6/2026 வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன். ரைட் சார். சார் இப்போ இந்த கேள்வி எனக்கே தெரியல கேட்கலாம். பட் சும்மா ஒரு ஒரு கான்வர்சேஷனுக்காக கேட்கிறேன். தாராளமாக கேளுங்க. சார் ஏன்னா படம் வந்து ஒரு ஆடியன்ஸ் சைடில் வந்து சில பேருக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருக்குது சார். நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் பிடிச்சி ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் இது வந்து வேற லெவலில் ஒரு ஹிட்டு ஒரு கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா அது எதனாலன்னு எங்களுக்கே தெரியலையே. ரைட் நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் ஜாஃபர். ரைட். இந்த படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருக்குது. படம் பார்த்த ஆடியன்ஸில் ஒரு 50% பேர் நல்லா இருக்குன்றா, ஒரு 50% பேர் ஆவரேஜ்னு தான் சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஒன்றும் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. பட் கலெக்ஷன்ஸ் ஆர் வெரி குட், கலெக்ஷன்ஸ் ஆர் வெரி ஹியூஜ். ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஆடி வெள்ளி, இந்த அருந்ததி, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் சாமி வந்து தியேட்டரில் ஆடுறதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதை ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இந்த படத்துக்கு அதை நான் கண்ணால் பார்த்தேன். ரைட். அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும். அப்போ அதுக்கு ரொம்ப பேருக்கு சாமி வருது. அவங்கள நாங்கள் கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி கிண்ணிலாம் கொடுத்து அவங்கள நாங்கள் தியேட்டரில் வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு 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 10 மினிட்ஸ் அவங்கள ஏதாவது ஒரு அமைதியாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்க நார்மலைஸ் ஆகிடுறாங்க. அந்த அளவுக்கு அது போய் ஆடியன்ஸு ஜனங்களையும் ரீச் ஆகிருக்கு. ஃபேமிலியாக வர்றாங்க, குழந்தைங்க ரசிக்கிறாங்க, எல்லா ஏஜில் உள்ளவங்களும் ரசிக்கிறாங்க. ஐ திங்க் இட் இஸ் எ ட்ரெமெண்டஸ் விக்டரி ஃபார் சூர்யா.